ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக காரங்களுக்கு காலையில எழுந்து இந்த நியூஸை படிச்ச உடனே பகீர்னு தூக்கி போட்டுருச்சு. நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோமா, இல்ல வேற எதனா ஸ்டேட்ல இருக்கிறோமா, என்ன தமிழ்நாட்டு நிலவரம் இப்படி மாறி போயிருச்சு, குறிப்பா ஆளுநர் என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குப்பீர்னு தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா சம்பவம் அப்படி நடந்திருக்கு. ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டை புகழ்ந்து பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது, எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே என்ன பண்ணிருக்காரு போட்டு படிச்சிருக்கிறாரு. இந்த நியூஸை கேட்ட உடனேயும் அதிமுக அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட் இருந்தாலும் பாஜக காரங்களுக்கு ரொம்ப அதிருப்தி. என்னப்பா ஆளுநர் RN ரவி நம்பாலு தானே, எப்போ ஒரு டிஎம்கேக்கு போய் ஜாயின் பண்ணாரு அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே ஒரு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா தானே பேசுவாரு அப்படின்னு. இதை விட திமுக காரங்களுக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சி. ஆளுநர் RN ரவி RSS கொள்கை உடையவர் தானே, பாஜகவுக்கு தானே எப்பவுமே அவர் ஆதரவா பேசுவாரு. இப்ப நான் திடீர்னு யூட்டன் அடிச்சு நம்மளுக்கு ஆதரவா பேசுறாரு அப்படின்னு எல்லாருமே குழம்பி போயிருந்தாங்க. அரசியல் கிழமை ஒரே பேசும் பொருளா இருந்தது. அப்படி என்னங்க பேசினாரு அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிற பெண்கள் பெற்றோர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு தங்களுடைய மாணவர்களை, குறிப்பா பெண்களை படிக்கிறதுக்கு அனுப்புனாலோ இல்ல வேலை செய்யறதுக்கு அனுப்புனாலோ பெற்றோர்களுக்கு எல்லாம் அவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்க, அவ்வளவு கம்ஃபர்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் RN ரவி பேசினார். இதுல இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு. மற்ற மாநிலங்கள், டெல்லி போன்ற மாநிலங்கள் கூட அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இல்ல, தமிழ்நாடு அவ்வளவு டாப்ல கொடுக்குது அப்படின்னாரு. டெல்லியில இப்ப பாஜக என்ன பண்ணுது, ஆட்சி செய்து ஒன்றிய அரசு ஃபுல் கண்ட்ரோல் டெல்லியில இருக்கு. அப்போ பாஜக ஆளும் மாநிலங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்னு ஆளுநர் RN ரவியே சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டுல உங்களுக்கு அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. ஆனா ஒரு சில கட்சிங்க என்ன சொல்லுது, பெண்களுக்கு பாதுகாப்பு தரல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வெற்று வாயில சவுண்ட் விட்டு கூவின்னு இருக்கு. ஆனா ஆளுநர் RN ரவியே சர்டிபிகேட் கொடுத்துறாரு. பாஜகவின் ஆதரவாளரும் RSS கொள்கையுடைய ஆளுநர் RN ரவியே என்ன பண்றாரு, சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு, வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கிற மாணவர்கள் இங்க படிக்க வந்தா, குறிப்பா பெண்கள் படிக்க வந்தாலோ வேலை செய்ய வந்தாலோ அங்க இருக்கிற பெற்றோர்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. அப்பா தமிழ்நாட்டுக்கு படிக்க போயிருச்சுப்பா என் பொண்ணு, தமிழ்நாட்டுல வேலை செய்துப்பா என் பொண்ணு, எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் போய் பார்க்கணும்னு கூட அவசியம். தமிழ்நாட்டுக்கு போறியாமா, இந்தா பேக்கப் பண்ணி என்ன பண்றாங்க, அவங்களே வழி அனுப்புறாங்க. நான் கூட எல்லாம் உன்னை விட்டுறணும் இல்ல, நீயே போ. ஏன்னா தமிழ்நாடு அந்த அளவுக்கு என்ன பண்ணுது, சேஃப்டியா இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு நம்ம பிள்ளைங்க படிக்க போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கூட போயிட்டு எந்த காலேஜ், எந்த ஹாஸ்டல் எது அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வருவோம். ஆனா வடகிழக்குல இருக்கிற மாநிலங்கள்ல இருக்கிற பெற்றோர்கள் தமிழ்நாட்டுல படிக்க போறேன், எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, தமிழ்நாட்டுல வேலைக்கு போறேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வருதே இல்லையா, நீங்க போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்களாம். மற்ற மாநிலங்கள்ல எங்களுக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு, மற்ற மாநிலங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் பயமா இருக்கா. குறிப்பா டெல்லியில எல்லாம் அவ்வளவு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நான் சொல்லல, ஆளுநர் RN ரவி சொல்லி இருக்கிறாரு. அது நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணணும். ஏன்னா பாஜக ஆளும் மாநிலங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு இங்க இருக்கிற பாஜக கொக்கரிக்கிறாங்க. ஆனா ஆளுநர் RN ரவி என்ன சொல்றாரு, டெல்லியில அப்படி பாதுகாப்பு இல்ல, தமிழ்நாட்டுக்கு பெற்றோர்கள் படிக்கிறதுக்கு அனுப்புறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு என்ன பண்ணுது, கம்ஃபர்ட் ஜோனா இருக்கிறாங்க, அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறாங்க. தமிழ்நாடுனா ஓகே, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, என் பொண்ணு நல்லா படிக்கும், பாதுகாப்பா இருக்கும், அங்க எந்தவித பாதுகாப்பு குறைபாடுகளும் இருக்காது அப்படின்னு ஒரு ஆளுநர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. ஆனா அரசியல் நாலேஜே இல்லாம தமிழ்நாட்டுடைய நிலவரமே தெரியாத விஜய் போன்றவர்கள் வெற்று வாயை வைத்துக் கொண்டு கூவின்னு இருக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதுவும் ஆதவர்ஜனா, பா உண்மையிலேயே ஆதவர்ஜனா பேசுற பேச்சுக்கெல்லாம் கணக்கு எழுதி வைக்கணும். ஏன்னா அவர் பேசுறது ஒரு முதல்வருக்கு அறிவு இல்லையா, பொதுவெளியில அப்படி பேசலாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை தரக்குறைவா பேசுறாரு, தொடர்ந்து தரக்குறைவா பேசிட்டு வராரு ஆதவர்ஜனா அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. உங்களுடைய பேச்சு கண்ணியமான பேச்சா இருக்கணும். நீங்க விமர்சிக்கிறீங்க, நீங்க கருத்துக்களை முன்வைக்கிறீங்க அப்படின்னா அது கண்ணியத்தோட இருக்கணும், மரியாதை நிமித்தமா இருக்கணும். ஆனா தொடர்ந்து முதல்வரை அவமதிக்கிற விதமாகவே ஆதவர்ஜனா பேசிக்கிட்டு வர்றார். இத கொஞ்சம் கூட கண்டிக்காத ஒரு தலைமை பண்புல இருக்கிற விஜய் அவர்கள் இருக்கிறதுக்கு அழகு இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்றதையும் இங்க நம்ம என்ன பண்றோம், பதிவு பண்றோம். 1000 இருந்தாலும், ஆளும் கட்சி மேலேயோ தலைவர்கள் மேலேயோ மாற்று கருத்துகள் 1000 இருந்தாலும்
கண்ணியத்தோடு கருத்துகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறது தான் அதிமுகவும் பாஜகவும் போன்ற கட்சிகள். ஆனா கொஞ்சம் கூட அரசியல் நாலேஜே இல்லாம, கொஞ்சம் கூட எந்த ஒரு புரிதல் உணர்வும் இல்லாம, கொள்கை ரீதியாகவோ கருத்தியல் ரீதியாகவோ கூட இல்லாம தரைக்குறைவா கருத்துக்களை முன்வைக்கிற ஆதவர்ஜுனாவை விஜய் அவர்கள் கண்டிக்கணும் அப்படின்ற ஒரு பதிவையும் ஃப்ரண்ட்வுட் சார்பா நம்ம என்ன பண்றோம், முன்வைக்கிறோம். சோ இப்படியா இருக்கும் பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் பாஜக கூவின் இருக்கு, ஒரு பக்கம் அதிமுக கூவின் இருக்கு, ஒரு பக்கம் டிவிகே கூவின் இருக்கு. இவங்களுடைய மத்தியில ஆளுநர் ஆர்.என். ரவி பேசின கருத்தும் பேச்சும் இன்னைக்கு முக்கியமா இடம் பெற்றிருக்கு. பாஜக என்ன சொல்லுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கு. ஆனா இதே பாஜகவின் ஆதரவாளரும் RSS கொள்கையுடைய ஆர்.என். ரவி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிற பெற்றோர்கள் நினைக்கிறாங்கன்னா அதற்கு இங்க இருக்கிற அரசு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவர் உறுதிப்பட சொல்றாரு. சோ இங்க இருக்கிற கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் நம்ம நினைவு கூறணும். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உற்று நோக்கி பார்க்கணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் தமிழ்நாடு முன் உதாரணமா இருக்குது அப்படின்றதுக்கு எந்தவித மாற்று கருத்து இல்லை. இங்க இருக்கிற கட்டமைப்பு பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அதே போல சுகாதார ரீதியாகவும் மற்ற இளைஞர் வேலை வாய்ப்பு எல்லா விதத்திலையும் கட்டமைப்பு அப்படின்றது இந்திய மாநிலங்களுக்கே முன் உதாரணம் நம்முடைய தமிழ்நாடு. திமுக அரசு கொண்டு வந்த செயல் திட்டங்கள் நலத்திட்டங்கள் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு இந்தியா மாத்திரம் இல்ல, உலக நாடுகள் கூட தமிழ்நாடு திட்டத்தை காப்பி பேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதற்கு முன் உதாரணம் தமிழ்நாடு தான். குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இந்த திட்டம் கனடா நாட்டுல செயல்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். மகளிர் உரிமை தொகை இதை கொண்டு வரும்பொழுது இதே பாஜகவும் அதிமுகவும் விமர்சனங்களை முன்வைத்தாங்க. எப்படிங்க கொடுக்க முடியும், இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னாங்க. ஆனா இந்த திட்டத்தை தான் டெல்லி முதற்கொண்டு எல்லா மாநிலங்களையும் பாஜக என்ன பண்ணுது, கொண்டு வருது. இலவசங்களை நாங்க அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டெல்லியில இந்த திட்டத்தை கொண்டு வந்துதான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரால பல இடங்கள்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்துதான் இவங்க என்ன பண்றாங்க, ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சோ இன்னைக்கு பாஜகவினரும் அதிமுகவினரும் பல விமர்சனங்களை முன்வைக்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கட்டமைப்பு சரியில்லை, என்ன நலத்திட்டம் கொண்டு வரீங்க, என்ன நலத்திட்டங்கள் செஞ்சீங்க, அப்படி இப்படின்னு முன்வைக்கலாம். ஆனா ஒரு மாநிலத்தின் ஆளுநர், பாஜகவின் ஆதரவா இருக்கிற ஆளுநர், அவரே சர்டிபிகேட் கொடுக்கிறார் 100% தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, நிம்மதியா இருக்கிறாங்க பெற்றோர்கள், தமிழ்நாட்டுல படிக்க வரேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷம். அங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு நிம்மதியா அனுப்பி வைக்கிறாங்க. தமிழ்நாடு டெல்லியை நீங்க ஒப்பிட்டா பாதுகாப்புல தமிழ்நாடு தான் டாப்ல இருக்கு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, பதிய பண்றாரு. சோ இவ்வளவு விஷயங்கள் என்ன பண்றாரு ஆளுநர் ஆர்.என். ரவி எதிர்கட்சிகளுக்கு உரைக்கிற மாதிரி, குறிப்பா அதிமுக பாஜக டிவிகேக்கு உரைக்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இந்த கருத்து அதிமுகவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி, பாஜகவுக்கு அதிர்ச்சி, டிவிகேக்கு பேரதிர்ச்சி அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ வெற்று பேச்சுகளால இங்க திமுக மேல வேணும்னே ஒரு பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்றத இந்த கட்சிகள் விடணும் அப்படின்னு ஆளுநர் ஆர்.என். ரவி சொல்றாரோ என்னவோ நம்மளுக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆளுநர் ஆர்.என். ரவி திடீர்னு திமுகவை புகழ்ந்து புகழாரம் சூட்டி இருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு மாநிலம் தான் அப்படின்றத உறுதிப்பட சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தி ஒரு கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.